மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். யாபேசுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளின ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதையும் உங்களுக்கு அருளி செய்வார். நீங்கள் என்ன வேண்டிக் கொள்வீங்களோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஏதோ ஒரு பிரேயர் ஜெப குறிப்பு உங்களுக்கு இருக்குது, ஜெபிக்க வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அது உங்களுடைய சரீர சுகத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனைக்குரிய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சமாதானத்துக்குரிய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸுக்கான காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியத்துக்கான காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவர் அற்புதம் செய்யணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறீங்க. இயேசு உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? என் பிள்ளைகளே, நீங்கள் வேண்டிக் கொள்வது உங்களுக்கு அருளப்படும். நீங்கள் என்ன வேண்டிக் கொள்வீங்களோ அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாபேஸ் வேண்டிக் கொண்டது அவனுக்கு அருளப்பட்டது. அவனுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அருளி செய்தார். அதே ஆண்டவர் தான் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். யாபேஸ் எப்படிப்பட்டவர்? என்ன காரியத்துக்காக வேண்டிக் கொண்டார்? இந்த யாபேசனுடைய ஜெபம் ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் அருளி செய்வார். இந்த யாபேஸ் என்ற மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். நான் துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்கிற பெயரை சூட்டினாள் என்று வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் என்கிற பெயரின் அர்த்தம் துக்கத்தை உண்டாக்குகிறவன், துக்கத்தை கொடுக்கிறவன், துக்கத்தை உண்டாக்கினவன். அந்த தாய்க்கு அவனுக்கு ஒரு துக்கத்தை உண்டாக்கின ஒரு மனிதன் யாபேஸ். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா தாயினுடைய உள்ள சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையும். கர்ப்ப வேதனைப்பட்டால் கூட ஒரு குழந்தை பிறந்த உடனே சந்தோஷம் உண்டாகிவிடும். இதுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தை தந்து விட்டார் என்று. ஆனால் யாபேசனுடைய தாய் சொல்கிறாங்க, இவன் எனக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்கினவன், அதனால் இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறேன் என்று பெயரிட்டாங்க. அந்த தாயினுடைய உள்ளம் அவனால் காயப்பட்டிருக்க கூடும். என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த தாய்க்கு என்ன பாதிப்பு வந்ததுன்னு தெரியவில்லை. ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதனால துக்கம் அடைந்திருக்கிறாங்க, அதனால இந்த பெயரை வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் கூட சில குழந்தைகள் பிறந்த உடனே நேரம் பார்ப்பாங்க. குழந்தை பிறந்த நேரம், அதனுடைய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது, ராவு காலத்தில் பிறந்திருக்குதா
நல்ல காலத்தில் பிறந்திருக்கிறா, யமகண்டத்தில் பிறந்திருக்கிறா அப்படின்னு ஜாதகம் எழுதுகிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் தவறான நம்பிக்கை வைக்கக்கூடாது. எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை தான், கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனால் உலக மக்கள் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, அதனால் இந்த குடும்பத்தில் பாதிப்பு வரும், இந்த குடும்பத்தில் மரணம் சம்பவிக்கும், இந்த குழந்தை எந்த நேரத்தில் பிறந்துச்சோ இந்த வீட்டில் பாருங்க கஷ்டம் நஷ்டம் வியாதி அதெல்லாம் சொல்லுவாங்க. சில குழந்தைகள் மேலே பழி சுமத்திடுவாங்க, இவங்க பாவத்தினால தான் பாதிப்பு வரும், ஆனால் குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, இந்த குழந்தையால தான் பாதிப்புன்னு சொல்லி ஒன்றுமறியாத சின்ன குழந்தை மேலே பழியை சுமத்தி இந்த குழந்தை தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த குழந்தை வளர வளர இவங்க அம்மாவை சாப்பிட்டவன் அப்பாவை சாப்பிட்டவன் அப்படி உலகத்தில் சொல்லுவதை நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். இவன் பிறந்தவொடனே அம்மா இறந்துட்டாங்க, இவன் பிறந்து கொஞ்ச நாளில் தகப்பனார் இறந்துட்டாரு, என்ன நேரத்தில் பிறந்தானோ தெரியல, இவன் ஒரு சபிக்கப்பட்டவன், இவள் ஒரு சபிக்கப்பட்டவள் அப்படின்னு குழந்தைகளை இந்த மாதிரி சொல்லுகிற திட்டுகிற புறக்கணிக்கிறதை நம்முடைய தேசத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் வேதத்தை அறிந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பாருங்க, யாபேசுடைய உள்ளம் ரொம்ப துக்கப்பட்டது. என் தாயே என்னை நீ துக்கப்படுத்தினவன் சொல்லிட்டாங்களே, என் தாயே என்னை நீ பாதிப்பை உண்டாக்கினவன் சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு மனவேதனை அவனுக்குள்ளே இருந்தது, அவனுக்குள்ளே இந்த துக்கம் இருந்தது. ஆமாம், சிலர் பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, அம்மாவே நீ எந்த நேரத்தில் பிறந்தியோ, நீ பிறந்ததுலேருந்து நம்முடைய குடும்பம் விளங்காமல் போச்சேன்னு ஒரு தாய் தன் மகளை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? அது அந்த மகளுடைய உள்ளத்தில் ஏன் நான் பிறந்தேன் என்கிற பெரிய காயத்தை உண்டாக்கி விடும். அப்போ அந்த பிள்ளை திருப்பி கேட்கும், ஏன் என்னை பெற்றெடுத்த, என்னை கற்பத்திலே கொண்டிருக்கலாம்ல என்னென்ன பிள்ளை வேதனையோடு திரும்பி கேட்கிற சம்பவம் எல்லாம் நம் தேசத்திலே நடக்கிறது. அப்போ காரணம், துக்கத்தோடு நான் இவளை பெற்றேன், துக்கத்தோடு இவனை பெற்றேன், இவன் பிறந்ததிலிருந்து கற்பத்தில் வந்ததிலிருந்து சில பாதிப்புகளை சந்தித்தேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்போ அந்த குழந்தை வளர வளர மனசில் ஒரு பாதிப்பு, யாபேசுக்குள்ளே அந்த பாதிப்பு. ஊர் மக்கள் சொல்லி இருப்பாங்க, உன்னால உன் தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா, அதனால தான் உனக்கு யாபேசுனே பெயர் வச்சிருக்குது, நீ துக்கத்தை உண்டாக்குகிறவன், சொந்த தாய்க்கே வேதனை உண்டாக்கினவன். அவன் நினைப்பான், நான் என்ன துக்கப்படுத்தினேன், எனக்கு என்ன தெரியும், நான் பிறந்தது வளர்ந்தது எங்கள் அம்மா தானே வளர்த்தாங்க, நான் இப்படி அவங்களை துக்கப்படுத்துவேன். ஆனால் உலகம் காயப்படுத்துகிறாரு. நீங்கள் உலகத்தின் மக்களால், சொந்தக்காரங்களால், உறவினர்களால் காயப்படுத்தப்பட்டு இங்கே வந்திருக்கலாம். நீ பிறந்த நேரம் சரியில்லை, உன்னால தான் இந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு போச்சு, மற்றவர்கள் உங்களை காயப்படுத்த முடியாத வார்த்தைகளை சொல்லலாம். நீ எதுக்கு பிறந்த, நீ எதுக்கு இந்த வீட்டில் பிறந்த, எங்காவது போய் தொலை அப்படின்னு பெற்றோரை வெறுக்கிற நிலைமையில காயப்பட்ட உள்ளத்தோட இங்கே நீ வந்திருக்கிறாய். ஆண்டவர் இயேசு உன்னோடு தான் பேசுகிறார். என் மகனே மகளே, உன் பெற்றோர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு என்ன வேலை என்கிட்ட கேளு, நீ வேண்டிக் கொள்வதை நான் உனக்கு அருளி செய்வேன், நீ வேண்டிக் கொள்வதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாபேஸ் காயப்பட்ட உள்ளத்தோடு ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவருடைய சகோதரர் எல்லாரை காட்டிலும் தேவன் அவனை கனப்படுத்தினார். அவருடைய சகோதரர்கள் எல்லாருக்குள்ளும் அவனை கனம் பொருந்தினவனாய் மாற்றினார். அற்பமாய் பேசப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டவன் உயர்த்தப்பட்டான், மற்றவர்களால் கேவலமாய் பேசப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உயர்த்தப்பட்டான். எந்த சமுதாயம் உங்களை குற்றம் சொல்லுகிறதோ அதே சமுதாயத்தில் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை அற்பமாய் பேசினவர்கள் ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உயர்த்த போகிறார். யாபேசை உயர்த்தி கனப்படுத்தின ஆண்டவர் உங்களையும் கனப்படுத்த போகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே,
நீ வேண்டிக் கொள்வது உனக்கு அருளப்படும். ஆண்டவர் யாபேசை உயர்த்த காரணம் அவனுடைய ஜெபம், அவனுடைய வேண்டுதல். அவனுடைய ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவன் என்ன ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். முதலாவது அவன் ஜெபிக்கிற ஜெபம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நாம் ஜெபிக்கும் போது கண்களை நாம மேலே ஏறெடுக்கணும். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தர், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து தன் கண்களை ஏறெடுத்து பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கணும். உலகத்தை நோக்க கூடாது, உலக மக்களை நோக்க கூடாது, ஊழியர்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது. தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அப்பொழுது தேவரீர் என்னை ஆசீர்வதியும். முதலாவது என்ன ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். நான் ஆசீர்வாதம் இல்லாதவன், சபிக்கப்பட்டவன், துன்பத்தை உண்டாக்குகிறவன் என்று எல்லாரும் சொல்றாங்க. நீங்க என்ன ஆசீர்வதிங்க என்பதாய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரிடத்தில் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆண்டவரிடத்தில் சகலவிதமான ஆசீர்வாதமும் இருக்கிறது. நீங்க ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதம். ஒரு பகுதியில் ஆசீர்வாதம், இன்னொரு காரியத்தில் ஆசீர்வாதமே இல்லை. வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம், வெளியில வருமானம் வர மாட்டேங்குது. வெளியில ஒரு ஆசீர்வாதம், வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லை. அப்படி அல்ல. சகல காரியத்திலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம், அவன் கையிட்டு செய்கிற காரியத்தில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஆண்டவர் வேலைக்காரிகளை கொடுக்கிறார். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாயிருந்தான் என்று ஆபிரகாமின் வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம். கலாத்தியர் 3:9 வாசிக்கும் பொழுது, விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்ப ஆபிரகாமை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்ததை போல நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அதுதான் எல்லாத்திலும் பிரதானமானது. ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்ஸ், அதாவது ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி தேவனை துதிக்கிற அனுபவம், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், தேவனுடைய வல்லமை பெற்று சாட்சியாய் வாழுகிற ஒரு அனுபவம், தேவனோடு நடக்கிற ஒரு உன்னதமான அனுபவம், தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆபிரகாம் கர்த்தரோடு பேசுகிறார். 2 பேரும் உரையாடுகிறார்கள். வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்கள் ஆண்டவரோடு பேசவும், ஆண்டவர் உங்களோடு பேசுவதை கேட்கவும், ஆண்டவரோடு நெருக்கமான வாழ்க்கை வாழுவது, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாரும். நல்ல சரீர சுகம், அதாவது ஆரோக்கியமான வாழ்வு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க. நல்ல நோய் இல்லாம ஆரோக்கியமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். நோய் நொடி இல்லாம நம்ம வாழணும் என்று வாழ்த்துவார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, வியாதியெல்லாம் விலக்கி நான் நல்ல சுகத்தோடு இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்,
என் குடும்பத்துக்குள்ள வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க தாங்க. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்புறம் வறுமை. இந்த வறுமை என்பது ஒரு பிரச்சனை. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. என்னன்னா பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை, வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, அதனால பாதிப்பு. பணத்துக்கு என்ன பண்ண, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்ய, ஐயோ திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு எங்க போவது, இந்த மாதிரி தடுமாற்றம். பொருளாதாரத்தில் பாதிப்பு, வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆசீர்வாதமே இல்லை, வீட்டுக்குள்ள ஒரு பணமே தங்குவது இல்லை, எப்பொழுதும் பண கஷ்டம், பண கஷ்டம், வறுமை. இது ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே வருமானத்தில் ஆசீர்வதிக்கணும், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். நீங்க கேட்டா ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். அப்போ நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கணும், நல்ல சரீர சுகத்தை கேட்கணும், பொருளாதார ஆசீர்வாதத்தை கேட்கணும், நல்ல ஒரு வேலை வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். என்னென்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க வேண்டிக் கொண்டால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வேண்டிக் கொள்ளுதலுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அதைத்தான் நீங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் நீ கேளு. என் ஆசீர்வதி ஆண்டவரே, நீ யாபேசு கேட்ட மாதிரி கேளு மகனே. எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுங்க, நல்ல வருமானத்துக்கு ஒரு வழி உண்டாக்கித்தாங்க ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மை வேணும். நீங்க கேட்டா கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பொதுவா கேட்போம், எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே என்னி. அந்த ஆண்டவர் திரும்பி கேட்பார், என்கிட்ட லட்சக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது, உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தை வாசித்தால், பரிதிமேயு என்கிற கண் தெரியாத ஒரு மனிதன் இயேசுவை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. அதுக்கு தான் இயேசுவை கூப்பிட்டான். இயேசு அவனை கூட்டிகிட்டு வந்தபோது ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன செய்யணும்? What do you want me to do for you? உனக்கு நான் என்ன செய்யணும்? என்னை கூப்பிட்டல, என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அப்படிலாம் பேசலை. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவன் சொன்னா, நான் பார்வை அடையணும், அவ்வளோதானே, நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டா, அதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, அப்படின்லாம் பேசக்கூடாது. அது அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் வாய் திறந்து கேட்கணும், எனக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும், என் குடும்பத்துக்கு எந்த ஆசீர்வாதம் வேணும், என் வியாபாரத்தில் இந்த ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கணும். குறிப்பாக நீங்கள் கேட்கும்போது யாபேசனுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் கேட்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அப்போ என் ஆசீர்வதியும் என்று கேட்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் ஆண்டவரை நோக்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? என் மகனே, நீ வேண்டிக் கொள்ளுகிறது உனக்கு அருளப்படும். என் மகளே, நீ வேண்டிக் கொள்ளுகிறது உனக்கு அருளப்படும். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீயும் என்னை நோக்கி வேண்டிக் கொண்டால் நீ வேண்டிக் கொண்டுகிறதை உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்ப கேட்கிறீங்களா, என்ன வேணும்? இந்த காரியத்திற்கு ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்றி கொடுத்தீங்க, நீங்க மாறாத தேவன், நான் வேண்டிக் கொள்ளுகிறதை எனக்கு அருளி செய்வீங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நீர் என் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறீர், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். கேளுங்க, என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே சந்ததி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். இந்த காரியத்துல
இந்த காரியத்தில் என்னை ஆசீர்வதியும். நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறேன். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை அருளி செய்த தேவன் இப்பொழுது நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு அருளி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.